Hello everyone, welcome to Arvam IAS Academy. பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் நம்ம இன்னைக்கு என்ன சார் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் 28 எக்ஸாம் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 நமக்கு என்னது எக்ஸாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம படிச்சு போகணுமே. ஓகே, அந்த லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் ஜென்ரலாகவே ஆஸ்பிரன்ஸுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் இருக்கும், சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி வந்து இந்த எக்ஸாம் நம்ம ஓவர் பண்ண போகிறோம் அந்த இடத்துல நம்ம அப்படின்ற ஒரு ஃபியர் அண்ட் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் எப்படி சார் நான் வந்து ஃபோக்கஸாக படிக்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த லாஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரிப்பரேஷனில். அப்போ அந்த ஒரு 3 வீக்ஸ் லாஸ்ட் ஒரு 20 டேஸ் நம்ம எப்படி சார் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ எப்படி சார் இந்த நம்ம இன்னைக்கு செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 20 டேஸை நான் எப்படி பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 20 டேஸை நான் வந்து ஒரு 5ஆக பிரிச்சுக்கிறேன் நான் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, இங்கே ஒரு 4 டேஸ் 4 அண்ட் ஆல்மோஸ்ட் என்னப்பா ஒரு 4 டேஸ். அப்போ ஒரு 5 தான் நம்ம பிரிச்சுக்கிறோம் கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சுட்டு இதுக்குன்னு ஒரு அட்டவணை ஓகேவா ஒரு ஸ்கெடியூல் மாதிரி மேக் பண்ணி அந்த டைம் ப்ரிப்பரேஷன் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஸ்கெடியூல் மேக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்கெடியூல் மேக் பண்ணி எப்படி சார் நம்ம பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எக்ஸாம்ஸ்க்கானதை படிக்க போகிறோம். அப்புறம் வாட் அபவுட் அவர் டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ போகலாமா? சரி, கிளாஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி சார் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய 16 டேஸ் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கேன் வந்து எவ்ரி 4 டேஸ் நான் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த எவ்ரி 4th டே நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கோயிங் ஃபார் அ ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் எக்ஸாம் நீங்கள் போய் தான் ஆகணும். ஓகேவா, டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் தெரியும், உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே கொஸ்டினை படிக்க முடியுதா, புரியுதா உங்களுக்கு? கொஸ்டினை நீங்கள் என்னது படிக்க முடியுதா? இங்கே லாஸ்ட் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எய்தர் நீங்கள் வந்து அகாடமிக் கொஸ்டின் போகலாம் அல்லது சார் நான் அகாடமிக் கொஸ்டின் போகலை, நான் டிஎன்பிஎஸ்சி வச்ச ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, இப்போ லாஸ்ட்டாக வச்ச குரூப் 1 இருக்குது ஆர் குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் போகலாமா சார்? நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் 4th நீங்கள் எக்ஸாம் படிக்கிறப்ப யூ ஹவ் டு மேனேஜ் யுவர் டைம்ஸ். அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே என்னது கொஸ்டின் வந்து அவங்க வந்து பெருசாக கொடுத்துட்றாங்க, ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, லைக் ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்குது, ஒரு 155 பக்கம் இருக்குது நம்ம குரூப் 1 கொஸ்டின்ஸ்லாம். அப்போ அவ்வளோ கொஸ்டின்ஸ் அவ்வளோ வெயிட்டேஜாக கொடுக்கும்போது இங்கே மிகப்பெரிய சேலஞ்சாக யார் தான்? டைம் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ நீங்கள் எவ்ரி 4th வீக் நீங்கள் எக்ஸாம் போயிருங்க. எக்ஸாம் முடித்த உடனே ஒரு ½ hour பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமே நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம்னா 9:15 ப்ராப்பராக உட்காந்து 9:30 நீங்கள் எனது கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி நம்மளோட எக்ஸாம் செப்டம்பர் 28 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோமோ அதே மாதிரி ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பழக்கம் வரும், அந்த பழக்கம். ஓகேவா, 9:30 ஆரம்பித்து 12:30 முடிங்க எக்ஸாமை. ஒரு ½ hour பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப 1 o'clock அந்த கொஸ்டின் நீங்கள் திரும்ப என்னது பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் பண்ண தவற மட்டும் நீங்கள் என்னது கொஞ்சம் திருத்திக்கோங்க. அது மார்க்ஸ் வந்து அதிகமாக வருது கூட வருது, டோன்ட் பி டிமோட்டிவேட். நீங்கள் என்னது கொஞ்சம் நீங்கள் தாழ்ந்து போயிட வேண்டாம். இதோட பர்பஸே என்ன அப்படின்னா வி ஹவ் டு என்ஷூர் அவர் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த பர்பஸே. ஓகே, அப்போ டெஸ்ட்டை போட்டு நீங்கள் என்னது ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ மற்ற நாள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன் ஷெடியூலை வந்து இந்த ஷெடியூல் யாருக்கெல்லாம் ஆப்ட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஆல்ரெடி ஷெடியூல் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னது கொஞ்சம் இது கொண்டு வரணும், மாற்றிக்கோங்க கரெக்ஷன்ஸ் வேணா. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் குரூப் 2 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லாங்குவேஜ். ஓகே, அப்போ லாங்குவேஜ் வந்து தமிழோ ஆர் இங்கிலீஷோ நமக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்க? ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்போ மொதல் 3 நாள் நீங்கள் நினச்சி போகிறீங்க லாங்குவேஜ் ஃபுல்லாக படிச்சிருங்க. இங்கே நான் கொடுத்துருக்க வார்த்தை ஃபுல் மார்க் டெஸ்ட். அப்போ என்னது நீங்கள் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் என்னது எக்ஸாம் போட போகிறீங்க இந்த இடத்துல. ஓகேவா, நெக்ஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபி சயின்ஸ் சேர்த்தே நீங்கள் 1 டே உங்களுக்கு போதுமானது. ஏன் 1 டே சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த விஷயத்தில். நீங்கள் ரொம்ப வாஸ்ட்டாக போயிட வேணாம். பிகாஸ் 2 சேர்த்தே நமக்கு 10 கொஸ்டின் தான் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் நமக்கு கம்மி தான் அந்த இடத்துல. பட் எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம வந்து 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம. ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி போய்க்கலாம். பிகாஸ் ஹிஸ்ட்ரி ஒரு 10 கொஸ்டின் கேள்வி கேட்குறாங்க, பாலிட்டி ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க, டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின்ஸ். அப்போது ஒரு 100 லாங்குவேஜ், 25 ஆப்டிடியூடு, 75 ஜிஎஸில் நமக்கு 25 கொஸ்டின் யார் வந்துடுறாங்க? பாலிட்டி ஹிஸ்ட்ரி வந்துடுறாங்க. அப்போ ஒரு 1/3 ஒரு மிகப்பெரிய போர்ஷன். அப்போ இந்த போர்ஷன் நீங்கள் என்னது கவர் பண்ணுறதுக்கு டேக்கிங் 3 டேஸ். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி சேர்த்து நீங்கள் நினச்சணும் டேக்கிங் 3 டேஸ். ஓகேங்களா, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 9 அப்படிம்பாங்க. இப்போ வந்து மாற்றிட்டாங்க, யூனிட் 5 and 6 இருக்குது. ஸோ அஸ்பேர் நம்ம ஓல்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 அண்ட் யூனிட் 8 அப்படிம்பாங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதை நீங்கள் என்னது டேக்கிங் upon
3 days. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இது மட்டும் நான் ஏன் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரீசன் இங்கே அப்படின்னா, எவ்ரிடே யூ ஹவ் டு கோ இன்டு அ மேக்ஸ். எவ்ரிடே. ஓகேங்களா? லாஸ்ட் 20 days இருக்கா, 20 days யூ ஹவ் டு கோ இன்டு அ மேக்ஸ். சார் நான் வந்து மேக்ஸ் எனக்கு சூப்பராக வரும் சார், நான் வந்து போகாமல் இருக்கலாமா சார்? தப்பே பண்ணக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? மேக்ஸ் நீங்கள் என்னது எவ்வளோ சூப்பராக போட்டாலும் பரவாயில்லை, டெய்லி யூ ஹவ் டு கோ இன்டு அ மேக்ஸ். அப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 days டெய்லி நீங்கள் ப்ராப்பராக, ஏன்னா மேக்ஸ் வந்து நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் சார், நல்லா மார்க் வந்து நான் எய்ம் பண்ணுவேன் சார் அப்படின்னா நீங்கள் 1.5 hours போங்க. ஓகேவா? ஒரு 1.5 மணி நேரம் போங்க. நீங்கள் இல்லை சார் மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 2 hours போயிருங்க. ஓகேவா? 2 hours ஆர் 2.5 hours போயிருங்க. ஓகேவா? 2 hours போதும் மேக்ஸிமம். அப்போ நீங்கள் ஒரு 20 daysல ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ப்ராப்பராக ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சா நீங்கள் வந்து 20 daysல 30 hours யூ கேன் ஏபிள் டு கவர் இட். 30 hours போதும் நீங்கள். ஓகேவா? 30 hours நீங்கள் என்ன கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேக்ஸுக்கு. ஓகேவா? நான் இதுதான் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஓகே. ஸோ லாஸ்ட் 5 days என்ன சார் நான் பண்ண போகிறேன், அந்த லாஸ்ட் 5 days உங்களோட வேலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் யார், தமிழ் சொசைட்டி தான். ஓகேங்களா? யூனிட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார், இவங்க வந்து யூனிட் 5 and 6 கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் 8 நமக்கு. ஓகேவா? அப்போ தமிழ் சொசைட்டி. ஓகேவா? அதுக்கடுத்து யாருப்பா, லாங்குவேஜஸ். ஓகேவா? இது நீங்கள் என்னது லாஸ்ட் நேரத்தில் பார்த்துருங்க. அந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு half day யூ ஹவ் டு கோயிங் டு அ மேக்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு போய்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துல. புரியுதுங்களா? மேக்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், நீங்கள் ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் என்னது ஃபாலோ பண்ணுறது ஷெடியூல்ஸ். ஓகே, அந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஷோர்லி நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ஸ் ஃபியர்ஸ் என்னது வி கேன் ஏபிள் டு ஓவர் கம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகே, தென் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நினச்சிவாங்க ரிவிஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதை நீங்கள் என்னது படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆள்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்டிடியூட். ஓகேவா? அங்கேருந்து நீங்கள் எதெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னா, எல்சிஎம் HCF வந்து இப்போ வந்து எந்த மாடலில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பாலினாமியலில் கேள்வி கேட்குறாங்க. பாலினாமியலில். ஸோ பாலினாமியல் பார்த்தீங்கன்னா என்னது அந்த மாடலில் பார்த்துக்கோங்க பாலினாமியலில். ஓகே, இப்போ அதான் போய்கிருக்கு ட்ரெண்டாக. சிம்பிளிஃபிகேஷன் லாஸ்ட் ஒரு 2 yearsஸாக வந்து பெருசாக கேள்வி கேட்கப்படலாட்டியும் இந்த தடவை 2025 குரூப் 1ல் கேள்வி வச்சிட்டாங்க. ஒரு கொஸ்டின் வச்சிட்டாங்க சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த போர்டு மாஸ் ரூல் மட்டும்தான் இருக்குது, வேறு என்னது ரூலே கிடையாது உங்களுக்கு. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் அந்த போர்டு மாஸ் ரூல் படிச்சுக்கோங்க. அதோடைய அல்ஜிப்ரா ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அல்ஜிப்ரா ஃபார்முலா நமக்கு இருக்கும்ல, a+b² a-b² அண்ட் a² - b² ஃபார்முலா இருக்குது. a+b³ a-b³ அந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஓகே, தென் பர்சன்டேஜ் ஆல்வேஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இந்த பர்சன்டேஜ் படிக்கும்போது நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை படிச்சுக்கோங்க. நமக்கு சிலபஸில் தெளிவாக கொடுக்கலனாலும் நமக்கு என்னது கேள்வி இங்கேருந்து நமக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எதெல்லாம்ப்பா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்தளவு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஏரியா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப நமக்கு என்னது செயல்படாத இந்த இடத்துல. ஸோ ஃபார்முலா படித்தே ஆகணும் நம்ம. ஓகேங்களா? ஃபார்முலா மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. ஃபார்முலாவை கம்பைல் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் பேப்பரில் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணி நீங்கள் என்னது படிக்க ஆரம்பிங்க. ஃபார்முலா இதுக்கு. ஓகே, அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் என்னது அதுவே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. அந்த ஃபார்முலாஸ் இருக்கும், சம் ட்ரிக்ஸ் இருக்கும், மாடல்ஸ்லாம் நமக்கு அது நீங்கள் பார்த்தா போதுமானது டைம் அண்ட் ஒர்க்குக்கு. ஓகே, ரீசனிங்கை பொறுத்தளவு இப்போ டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ப்ளே பண்ணுது. முதல்ல டைஸ் வந்து நமக்கு ஈஸியாக கேட்டிருந்தாங்க கேள்வி. இந்த மாதிரி நமக்கு நினச்சிவாங்க 2 டைஸை கொடுத்துட்டு அதில் பேஜ் வந்து 1 2 3 கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் இன்னொரு டைஸை கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை வந்து 2 4 5 கொடுத்துட்டு இந்த 1க்கு ஆப்போசிட் யார், 2க்கு ஆப்போசிட் யார் நமக்கு என்னது கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்டு கேட்கல. நமக்கு என்னது டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் தாண்டி வந்துட்டாங்க. அப்போ குரூப் 2Aல ஓகேவா, லாஸ்ட் இயர் குரூப் 2A கொஷின்ஸ் பாருங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் 1ல் ஒரு மாடல் கேட்டிருந்தாங்க, டைஸ் மாடல். அப்போ அந்த 2 மாடல் நமக்கு என்னது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 2 மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான். ஆர்எஸ் அகர்வாலுடைய ரீசனிங் புக்கு தான். ஸோ அந்த புக்கில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எடுத்துருக்காங்க அந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. மொத்தமாகவே இந்த புக்கில் வந்து ஒரு 5 தான் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அந்த 5 நீங்கள் பார்த்துருங்க இந்த இடத்துல டைஸ்க்கு. ஓகேவா? நம்பர் சீரிஸ் இஸ் குவைட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸில் வந்து தெளிவாக ஓப்பனாக சொல்லாத ஒரு வார்த்தை யாருன்னா பிளட் ரிலேஷன். பட் கேள்வி கேட்பாங்க பிளட் ரிலேஷன். ஓகேவா? பிளட் ரிலேஷன் கேள்வி கேட்பாங்க. ஏஜ் வயது கணக்குகள் நம்ம கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாம் நீங்கள். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும் நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் ஆழமாக படிக்க வேண்டிய படம் யார், இவங்களை நீங்கள் என்னது படிச்சுக்கோங்க இந்த இடத்துல.
ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின் நமக்கு எதில் கேள்வி கேட்குறாங்கப்பா நமக்கு யூனிட் 8 நம்ம அப்போ படித்தது ஓகேங்களா? அப்போ நம்ம என்னது யூனிட் நம்ம 8 படித்தோம், எனக்கு யூனிட் 5 படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓகேங்களா? அப்போ இதில் யார் சார் நமக்கு திருக்குறள் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் போகிறாங்க ஓகேவா? திருக்குறள் கண்டிப்பாக நமக்கு என்னது கேள்வி கேட்க தான் போகிறாங்க. அப்போ ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடுடைய பங்கு கேட்குறாங்க விடுதலை இயக்கத்தில் ஓகேவா? எந்தெல்லாம் பங்கு கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய உப்பு சத்தியாகிரகம் இருப்பா சிவில் டிசில் மூவ்மெண்ட் இருக்குல்ல அது கேள்வி கேட்கலாம், அல்லது வெள்ளையில வெளியேறு இயக்கம் இருக்குல்ல அது நமக்கு கேள்வி கேட்கலாம். அப்போ உப்பு சத்தியாகிரகம்னா வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக யாருடைய கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ராஜாஜி இருக்கார்ல அவர் கேள்வி கேட்கலாம் ராஜாஜி ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனுடைய அப்போசிஷன் பண்ணுவாங்க, சைமன் எதிர்ப்பு. அப்போ அந்த இதில் யார் தலைமை தாங்குறாங்க தமிழ்நாட்டில்? ஸோ அந்த கேள்வி நமக்கு என்னது மிகப்பெரிய கேள்வி நமக்கு என்னது இங்கே நமக்கு வரலாம் இந்த இதில். ஓகே, அண்ட் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஓகேவா? அதாவது விடுதலை உள்ளது பெண்களின் பங்கு. ஓகே, வீரநாச்சியார் இருப்பாங்க, ஜான்சி ராணி இருப்பாங்க, அவங்கள படிச்சுக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள், அம்பூச்சத்தம்மாள், ஓகே, அப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஓகே, ஸோ அவங்களாம் நீங்கள் எழுத கொஞ்சம் படிச்சுக்கோங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லி எஜுகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலித்தேவர் ஓகேவா? பூலித்தேவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ், ஓகே, மருது சகோதரர் இருப்பாங்க, மருது பிரதர்ஸ். தென் வந்து கட்டபொம்மன், ஸோ அதை படிச்சுக்கோங்க. அந்த பாளையங்கள் பிரிச்சிருப்பாங்க, யாரெல்லாம் வந்து மேற்கு பாளையங்கள், யாரெல்லாம் கிழக்கு பாளையங்கள், அந்த இதை படிச்சுக்கோங்க. ஒரு 5 பாளையங்கள் கொடுத்துட்டு கேள்வி கேட்கலாம், யாரெல்லாம் வர்றாங்க இந்த பாளையங்களில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது சுயமரியாதை இயக்கம் கண்டிப்பாக நம்ம கேள்வி இருக்க போகுது. இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஏன் தடவை கேள்வி இருக்குன்னா அது 1925 ஆரம்பித்த மூமெண்ட்டு. இன்றைக்கி எத்தனை 2025ங்களா? அப்போ எத்தனை ஒரு 100 இயர்ஸ் ஆயிருச்சு. அப்போ நமக்கு என்னது கேள்வி நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல நமக்கு. ஓகே, அப்போ 100 இயர்ஸில் நம்ம கேள்வி என்ன சார் கேள்வி கேட்கலாம் சுயமரியாதை இயக்கத்தில் அப்படின்னா அதனுடைய மாநாடுகள் கேட்பாங்க. முதல் மாநாடு தலைமை தாங்கினது யார், என்ன பேசினாங்க ஓகேவா? 2ஆம் மாநாடு தலைமை தாங்கினது யார், என்ன பேசினாங்க, அவ்வளோதான் ஓகேவா? அந்த மாநாட்டில் பெரியார் எப்போ என்னது தலைமை தாங்கினாரு, அண்ணா எப்போ என்னது தலைமை தாங்கினார் இந்த இடத்துல, அது நீங்கள் என்னது பார்த்துக்கணும் இந்த இடத்துல, புரியுதுங்களா? அப்புறம் என்னது திராவிட இயக்கங்கள் ஓகேங்களா? திராவிட இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டுக்கு அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா? குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1967 ஓகேங்களா அண்ணாவோட ஆட்சி இருக்கும் 69 வரைக்கும். ஸோ அந்த 2 ஆண்டுகள் அண்ணா பண்ண சாதனைகள் என்ன ஓகேங்களா? அந்த ஒருபடி அரிசி கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் ஓகேவா? பேருந்தில் வந்து இந்த திருக்குறள் எழுதி வைப்பாங்களே, ஸோ அந்த விஷயங்களா இருக்கட்டும். அப்போ நேம் மாற்றிருப்பாங்க, ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை மாற்றிருப்பாங்க தமிழில் ஓகேவா? அப்போனது அந்த விஷயங்களா இருக்கட்டும். எப்போ வந்து மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாங்க, ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா? இதெல்லாம் நமக்கு என்னதுப்பா அல்லது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த இடத்துல. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 6 இது ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா HDIயில் இந்தியாவோட ரேங்க் என்ன, இதோட தீம் என்ன, கருத்துரு இந்த வருஷத்துக்கான கருத்துரு என்ன, இந்தியாவுடைய ரேங்க் என்ன அது பார்த்துக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் இருப்பாங்க ஓகேவா? எஜுகேஷன், ஹெல்த்து, ஓகே, அடுத்து ஸ்கூலிங் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த 3 இண்டிகேட்டர்ஸ் யார் அது பார்த்துக்கோங்க. ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கீம் வந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்கு நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து அந்த இப்போ எப்படி ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குன்னா அந்த ஸ்கீமோட முழு நேம் நமக்கு என்னது கொடுக்கறது இல்லை, அந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு அதோட மோட்டிவ் என்ன அது கேள்வி கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரதான் மந்திரி ஜேஏவையும் போட்டுருவாங்க, பிஎம் ஜாய் அப்படின்னா என்னது பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. இப்போ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்போ ஸ்கீம் என்னது ஆரோக்கியம் பண்ணது ஸ்கீம் என்னது ஹெல்த்தை பற்றி பேசும்போது நமக்கு இந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்னது நமக்கு தெரிஞ்சாகணும் இந்த இடத்துல. அடுத்தது பிரதான் மந்திரி கௌசால் விகாஸ் யோஜனா இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அதோட மோட்டிவ் என்ன இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்னன்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மிக மிக முக்கியம் ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். தென் அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு ஓகே, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகே. எல்லாமே நீங்கள் படிப்பீங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் யார் இவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதுக்கான ஸ்கோப் கூட இந்த இடத்துல ஓகே. தென் பாலிட்டியை பொறுத்தளவு சிலபஸ் நமக்கு பெருசாக இருக்கும், பட் கேட்கக்கூடிய கேள்வி எத்தனை 15 தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ எதனால் சார் கண்டிப்பாக நான் படித்தே ஆகணும் பாலிட்டியில்? ஃபஸ்ட்டு நீங்கள் பாலிட்டி எடுத்தோடனே தொடர்ந்து நீங்கள் படிக்கிற விஷயம் யார், பகுதிகள் பார்ட்ஸ் 25 பார்ட்ஸ் அது யார் அதை படிச்சிருங்க ஓகேவா? அடுத்ததுடைய ஆர்டிகிள்ஸ் யார், அப்புறம் ஸ்கெடியூல்ஸ் அட்டவணைகள் மொத்தத்தில் இருக்க அட்டவணைகள் 12 அட்டவணைகள் அது என்னது ஃபுல்லாக படிச்சிருங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்னது லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் யூடியூப்பில். என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த 8th ஸ்கெடியூல் இருக்குல்ல அதுக்கான ட்ரிக் கொடுத்துருப்பேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த வீடியோஸ்லாம் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்ன ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸோடைய இது கேட்குறாங்க, கால வரிசை கேட்குறாங்க, குரோனாலஜி.
அப்போ அந்த ஒரு 5 கேஸை கொடுத்துட்டு இந்த காலவரிசை படுத்துக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அப்போ அந்த கேஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த கேஸ் படிக்கும்போது அதுக்கான வருடங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம காலவரிசைப்படுத்துவதற்கு. ஓகேவா? ஸோ அப்புறமா தான் சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம என்னது ஃபுல்லாக நம்ம இது எடுத்திருக்கோம். இப்போ டிபிஎஸ்பியாக இருக்கட்டும், நம்மளுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும், அடிப்படை கடமைகளாக இருக்கட்டும். ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எந்த கண்ட்ரியில் நம்ம எடுத்திருக்கோம் அது படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சோர்சஸ், கேசஸ், இந்த பார்ட்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அவங்க பெருசாக கேள்வி வைக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்து இதில் என்ன பேசியிருக்காங்க அவ்வளோதான் கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் அடிப்படை கடமைகள் அப்படி தான். இந்த அடிப்படை கடமைகள் படிக்கும்போது ஒரு ட்ரெண்ட் என்ன இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அடிப்படை கடமைகளில் ஜி என்ன சொல்லுது, கே என்ன சொல்லுது, ஹச் என்ன சொல்லுது, இப்படி கேள்வி கேட்பாங்க. ஹச்னா என்ன, ஜீனா என்ன, கேனா என்ன, இந்த அடிப்படை கடமைகள்ல இந்த கே எப்போ சேர்த்தாங்க, எந்த இதில் சேர்த்தாங்க, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 சேர்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னது கொஞ்சம் படிச்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? டிபிஎஸ்பியை பொறுத்தளவு நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். டிபிஎஸ்பிக்கான ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும். ஆனால் நம்ம எப்போ படிக்க ஆரம்பிப்போம், நம்ம 38 தான் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அதை ஃபுல்லாக தரவாக படிங்க நீங்கள். ஓகே, எதை நீங்கள் விட்டாலும் ஒரு நாளைக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னது பஞ்சாயத்து ராஜ் மிக 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 முக்கியமானது. ஏன்னா இது இல்லாமல் நமக்கு என்னது ஒரு கொஸ்டினே கிடையாது இந்த இடத்துல. அப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜை பொறுத்தளவு ஆர்டிகல் 243 243 வரைக்கும் ஃபுல்லாக படிங்க. இதே மாதிரி பேஸ் பண்ணி நம்மளுடைய முனிசிபாலிட்டிஸ் இருக்குது 243P. அப்போ அங்கேருந்து ஃபுல்லாக படிச்சிருங்க நீங்கள். அதில் கூட ஃபினான்ஸ் கமிஷன் யார், எலெக்ஷன் கமிஷன் யார், எப்போ ஆரம்பித்தாங்க, அப்புறம் அந்த கமிட்டிஸ் எந்த கமிட்டிலாம் போட்டாங்க, அசோக் மேத்தா கமிட்டியாக இருக்கட்டும், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியாக இருக்கட்டும், துங்கன் கமிட்டி, கட்கில் கமிட்டி. ஓகே, அப்போ எந்தெந்த கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியோட கால வரிசை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுக்கான ஆர்டிகல் படிச்சுக்கோங்க. இது ஆர்டிகல் 124 வரும், இதுக்கு 214 வரும். அப்போ இந்த ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் பிரசிடென்ட், கவர்னர். ஓகே, அதுக்கான கொஞ்சம் ஆர்டிகல் படிச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சதுக்கு தயார் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜி ஆர்டரில் வேறு என்ன கேள்வி கேட்கலாம்னா நம்மளுடைய பிரசிடென்ட் கேள்வி கேட்கலாம். ஒரு 5% கொடுத்துட்டு குரோனாலஜி கேட்பாங்க கேள்வி. ஓகேவா? அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்கலாம் கேள்வி, தென் பிஎம் கேட்கலாம். நமக்கு இந்த குரோனாலஜி ஆர்டரில் கேள்விகள்லாம் புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னாவே ஐவிசி கண்டிப்பாக கேள்வி உண்டு நமக்கு. ஓகேவா? ஐவிசி கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. ஓகேவா? குப்தர்கள், ஓகேவா, டெல்லி சுல்தான்கள், அடுத்தது முகலில் கண்டிப்பாக கேள்வி உண்டு. முகல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா அக்பர். அப்போ அக்பர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த புக்கு படித்தா போதுமானது அப்படின்னா 11th புக்கு கொஞ்சம் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 11th புக்கு கொஞ்சம் ரொம்ப கொடுத்துருப்பாங்க கண்டென்ட் உங்களுக்கு. யார் புத்தகம் எழுதுனாங்க, நைனி ஐ அக்பரி. ஓகே, அந்த இது நீங்கள் என்னது படித்தா போதுமானது. மராத்தாஸ் படிச்சுக்கோங்க, மராத்தியர்கள் அதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா? சிவாஜி மராத்தாஸில் சிவாஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னா அந்த போன்ஸ்லே இருப்பாங்க, சிந்தூர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்தூர், போன்ஸ்லி அதெல்லாம் நீங்கள் என்னது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதோடைய பொறுத்துக்க படிச்சுக்கோங்க. யார் எங்கே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ பேஸ்வா இருப்பார். ஓகேவா? அவருடைய பிளேஸ் எங்கே, பூனா. அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா? குவாலியரில் யார் இருப்பாங்க, ஹோல்கர்ஸ் எங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஐஎன்எம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய மறுமலர்ச்சி திட்டங்கள் இருப்பாங்க. யாருன்னா இவர் இருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ அவங்களோட மோட்டிவ் படிச்சுக்கோங்க. பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது நமக்கு. 7073 ஆக்ட் இருக்குல்ல, ரெகுலேட்டிங் ஆக்டும்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா? அதிலிருந்து 1947 ஆக்ட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஆக்ட் யாருன்னா 1909 ஆக்ட், 1919 ஆக்ட், 1935 ஆக்ட். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நமக்கு. ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படக்கூடிய வருஷம் 1885. அது வர்றதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, ஓகே, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, அந்த விஷயங்கள். ஓகேவா? எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யார் ஆரம்பித்தாங்க, அது மட்டும் உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ லீடர்ஸ் நீங்கள் என்னது ஃபுல்லாக படிச்சுதாகணும். ஓகேவா? இதில் லீடர்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா அப்துல் கலாம் ஆசாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? விஓசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் தந்தை பெரியார், அண்ணா நமக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் குறிப்பிட்டு நம்ம பிக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா காமராஜர், விஓசி, காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், அண்ணா, இவங்க நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரியார், ஓகேவா, அண்ணா, காந்தி தான் நமக்கு என்னது கொஸ்டின் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக 3 கண்டிப்பாக கொஸ்டின் இருப்பாங்க. காந்தி கண்டிப்பாக கொஸ்டின் இருப்பாங்க. அண்ணா, பெரியார் நமக்கு என்னது கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு இருக்க தான் போகிறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா?
ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளது இந்தியன் எக்கானமி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது ஃபுல்லாக படிக்கவா சார்? நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேணாம், ஓகேவா? எதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் மாடல்ஸ், ஓகேங்களா? ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. ஹாராடோட மாடல் இருக்கும், இந்த இடத்துல மகளோனோபிஸ் மாடல் இருக்குது. அப்போ அந்த 5 இயர் பிளானோட மாடல் நேம் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன, நம்மளோட அச்சீவ்மெண்ட் எவ்வளோ, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதில் நம்பர்ஸ் கேட்பாங்கப்பா, அந்த எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணிக்கோ அந்த நம்பர்ஸ் கேட்பாங்க, கேள்விகள், ஓகே? அப்புறம் பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ என்னது முடித்து வைக்கப்பட்டது, அப்புறம் நிதி ஆயோக், இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் என்ன அப்படின்னா NDC படிச்சிருங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கும். இவங்க வேலை என்ன பண்ணால் இந்த பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னது தே ஹவ் டு இம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. நிதி ஆயோக் எப்போ என்னது கொண்டு வந்தாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபினான்ஸ் கமிஷன் யார் தலைவர், அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா பொறுத்துக்களை கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக, ஓகேவா? அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, பண வீக்கம், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு, ஓகேங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன் படித்தா நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவு நீங்கள் யாரெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் டூல்பாங்க, குவான்டிடேட்டிவ் டூல், தென் குவாலிட்டேட்டிவ் டூல்னு இருக்குது, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அது படிச்சுக்கிறோம் நம்ம. ரெப்போ ரேட், தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், ஓகே? இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறணும். அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்னது ஆகும்போது என்னென்ன ஸ்டெப் எடுப்பாங்க RBI, பணவீக்கம் குறைப்பதற்கு, அந்த என்னது பணப்புழக்கத்தை என்னது அதிகப்படுத்துவதற்காக, எக்கனாமி பிறகு நமக்கு வந்து ரொம்ப மந்தமாக போய்கிட்டு இருக்கும், அதை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டேட்டிவ் டூலை பொறுத்தவரை என்ன செய்வாங்க அப்படின்னா மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸ், மாரல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பேங்க்ஸ் கூட. அப்புறம் டைரக்ட் ஆக்ஷன், அந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரலையா ஃபைன் போட்டு அந்த பெனால்ட்டி பண்ணுறது அந்த டைரக்ட் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூடுவாங்க. அப்புறம் இன்க்ரீசிங் தி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், இதெல்லாம் நமக்கு நினச்சிவாங்க, நமக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படலாம், ஓகேங்களா? அதிலே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும், ஓகேங்களா? இந்த இன்ஃப்ளேஷன் வந்து வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று மணி சப்ளை அதிகமாக இருக்கலாம், பணப்புழக்கம் அதிகமாக இருந்து வரலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை நம்மளுடைய அந்த இது டிஸ்ட்ரிபியூஷன் அது நமக்கு என்னது குறைவாக இருந்து நமக்கு கிடைச்சலாம் வரலாம் நமக்கு இன்ஃப்ளேஷன், ஓகேவா? அப்போ அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது, டாவிஸ் இருக்குது, அகாமடேட்டிவ் இருக்குது, சீப் மணி பாலிசி இருக்குது, ஓகேங்களா? ஹாக்கீஸ் இருக்குது, டியர் மணி பாலிசி. ஸோ எதுக்கு என்ன பேர் வருது, அந்த வேறு பெயர் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இந்த இடத்துல, ஓகேவா? ஜாகிரபியை பொறுத்தளவு நமக்கு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து எதெல்லாம் படிச்சு ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரிவர்ஸ் நீங்கள் ஆறுகள் படிக்கும்போது அந்த ஆறுகளுடைய தோற்றம், எங்கே ஆறுகள் என்னது தோற்றம் பெறுகின்றன, எந்த இடத்துல ஆறுகளுடைய என்னது துணை ஆறுகள் போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய முடிவு எங்கே, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? தென் ஓகேவா சாயில்ஸ் படிச்சுக்கோங்க, சாயில் தமிழ்நாட்டில் எந்த சாயில் அதிகமாக இருக்குது அப்படின்றத படிச்சுக்கோங்க. மான்சூன் படிச்சுக்கோங்க, ஓகேவா? 10th புக்கே நம்ம பார்த்தா ஓரளவு போதுமானது, 10th புக்கு ஓரளவு போதுமானது. ஆனால் அது மட்டும் பொதுவாக அதை தாண்டி படிக்க நம்ம 10th புக்கு ஓரளவு படிங்க. நீங்கள் அந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கண்டென்ட்டு, எந்த டேமு, பக்ரானங்கள் டேம் கொடுத்துருப்பாங்க, அதிக உயரமான டேம் எது, டாலஸ்ட் டேம் இது, தெரி டேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் எனக்கு கொஞ்சம் படிச்சுக்கோங்க இந்த இடத்துல. சயின்ஸை பொறுத்தளவு ஆசிட் பேஸ் சால்ட் நமக்கு எவ்ரி இயர் கொஸ்டின் வச்சுருக்காங்க. என்னது பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் அண்ட் ஆல்வேஸ் டிசீஸ், இது நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சார் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இருக்குது. பட் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். நீங்கள் இதெல்லாம் ஷோராக கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது நான் வந்து கொடுத்துருங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ கைஸ், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பெஸ்ட்டாக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேறு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேவா? யூ ஹேவ் டு கிவன் யுவர் ஆன்சர்ஸ், ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ கைஸ், மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன், ஓகே?